2 நாழிகை கழித்து அரசி இக்குழந்தையை பெற்றெடுப்பாரானால், சோழ நாடே அருளிலும் பொருளிலும் விளங்கும் என்று அரசவை வானவியலார் சொன்ன காரணத்தினால், தன்னுடைய 2 கால்களையும் ஒன்றாக கட்டி தலைகீழாக என்னை தொங்க விடுங்கள் என்று சொல்லி 2 நாழிகை கழித்து குழந்தையை பெற்றெடுத்து, அக்குழந்தையினுடைய கண் சிவப்பாக இருந்ததை பார்த்து செங்கண்ணா என்று சொல்லி சோழ நாட்டிற்காக தன் உயிரையே தாராளமாக அர்ப்பணித்தவர் சோழன் செங்கண்ணனின் தாய். சுதந்திர தாகத்தால் தன்னுடைய உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீமூட்டி வெள்ளையர்களின் ஆயுத கிடங்குக்குள் நுழைந்து ஆயுதங்களை எல்லாம் அழித்து வேலுநாச்சியாரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் குயிலி. தன் உயிரையே தீமூட்டி உடலை தகனம் செய்து தன்னையே தானமாக தாராளமாக கொடுத்தவர் குயிலி. இன்றளவும் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே குழந்தையின் நலனுக்காக தாராளமாக கொடுக்கின்றார்கள். ஏன் சில தாய்மார்கள் தங்களுடைய கற்பையும் மானத்தையும் கூட கொடுக்கின்றார்கள். ஆனால் எந்த தாயும் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவை மட்டும் எக்காரணத்தினாலும் விட்டு கொடுப்பது இல்லை. அன்னை மரியா தன் பிள்ளைக்கும் தனக்கும் உள்ள அந்த உறவையே விட்டு கொடுக்கின்றார். கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன உடனே இயேசு, பெண்ணே அதை பற்றி உனக்கு என்ன என்று சொல்லுகின்றார். அதனுடைய உட்பொருள் யாருக்கும் புரிவதில்லை. அம்மா, இதை நான் செய்வதன் மூலம் உலகத்திற்கு என்னை நான் மீட்பராக அறிமுகப்படுத்திக் கொள்ளுவேன். ஆனால் உனக்கும் எனக்கும் தாய் சேய் என்கின்ற உறவானது இனிமேல் தொடராது. நான் உலகத்திற்கு மீட்பராக மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அன்னை மரியா எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றார். இதன் விளைவு, போதகரே, உன்னை காண்பதற்கு உன் தாயும் சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, யார் என் தாய் என்கின்ற கேள்வியானது அங்கே எழுகின்றது. அது மட்டுமல்ல, சிலுவை மரத்தில் இருந்து இதோ என் தாய் என்று சொல்லப்படவில்லை, மாறாக இதோ உன் தாய் என்று சொல்லப்பட்டது. அன்னை மரியா தாராள குணம் உள்ளவர் அல்ல, தாராள குணத்திற்கே தாயும் ஆனவர்.